எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு ஊர்ல ஒரு செட்டியார் இருந்தார். திருடன் ரொம்ப நாளாக அவரை கவனித்துக் கொண்டே இருந்தான். இருட்டு. செட்டியார் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்தார். இவன் போய் சுவரிலே கண்ணக்கோல் வைத்தான். வைத்து சுவரை தோண்டி கொண்டே வந்தான். ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு வந்த பிறகு இவன் உள்ளே தலையை விட்டான். மழை வேறு பெய்திருந்தது, சுவர் வேறு பொது பொது இருந்தது. இந்த சுவர் அப்படியே உடைந்து அவன் மீது விழுந்து அவன் செத்து போய்விட்டான். பணமாக கிடப்பதை பார்த்தாள். உடனே நேர அரசனிடம் போனார். அரசரே, என்னுடைய கணவனை இந்த செட்டியார் கொன்று விட்டார். என் காவலனை அனுப்பி செட்டியாரை பிடித்துக் கொண்டு வா என்று சொன்னான். மன்னன் கேட்டான், உன்னுடைய சுவர் இடிந்து விழுந்துதானே செத்தார்? ஆமாம். அப்படியானால் அந்த சாவுக்கு காரணம் நீதானே? கொத்தனாரை கேளுங்கள் என்று சொன்னான். கரெக்ட், கொத்தனாரை கூட்டிக் கொண்டு வா என்றான். கொத்தனார் வந்தார். இது சித்தாள் பொறுப்பே தவிர என் பொறுப்பு இல்லை என்றான். நாயை பெரிதாக வைத்து விட்டான். அதனால தண்ணீர் பொதுக்கென்று விழுந்து விட்டது. அதனாலே நான் பொறுப்பில்லை என்றான். சரிதான் சரிதான், மண்பாண்டம் செய்வோரை கூட்டிக் கொண்டு வா என்றான் மன்னன். நான் எப்பவும் அளவாகத்தான் வாயை வைப்பேன். ஆனால் நான் அந்த சமயம் அதை வாயை வணைந்து கொண்டிருந்த போது இந்த ஊர் நாட்டியக்காரி அந்த வழியாக போனாள். நான் நிமிர்ந்து பார்த்தேன், வாய் அகன்று விட்டது. இவள் சல் சல் என்று போயிருக்காவிட்டால் வாய் அகன்றிருக்காது, அவளை கேளுகிறான். சரி என்று நாட்டியக்காரியை கூட்டிக் கொண்டு வர சொன்னான். நாட்டியக்காரி சொன்னார், அரசே, நீங்கள் ஆள் அனுப்பி இருந்தீர்கள், வந்து என்னோடும் இருந்து விட்டு அந்த சாரோடும் இருந்து விட்டு போ என்று நீங்கள் ஆள் அனுப்பி இருந்தீர்கள். அந்த சாரை பற்றி பேசாது, போஸ்ட் அடிப்பான், சாரை பற்றி பேசாது. நான் போகின்ற வழியில் குயவனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் கேஸ் டிஸ்மிஸ் போகடா என்று சொல்லிவிட்டார்.